தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரானிலிருந்து விருந்தினர்களாக வந்தவர்கள் இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக இந்தியாவில் விருந்தினராக தங்கியிருந்தவர்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்க இடத்துக்கும் இந்த சம்பவத்துக்கு 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. வித்தியாச சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லை. இப்போ இந்த கப்பல் எப்படி இருந்தாலும் அந்த ஈரான் எல்லைக்கு போகுது. அங்க வச்சு தாக்கப்பட்டிருந்தால் நமக்கு இந்த சிக்கல் இல்லை. அது இந்தியாவுக்கு பக்கத்துல வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு பக்கத்துல தாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சி. ஈரான் அரசாங்கமே ஒரு வருத்தத்தை சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு அந்த கப்பலை நிறுத்தி இருக்கலாம், பாதுகாத்திருக்கலாம். ஈரான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய கப்பல்களை நாங்கள் தாக்க மாட்டோம், அனுமதிக்கிறோம். அப்ப ஈரான் என்பது இந்தியாவோடு நெருக்கமாக இருக்க விரும்புகின்ற நாடு. ஆமா. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தின் மூலமாக ஈரான் மிகுந்த வருத்தத்தை அடைந்திருக்கிறாங்க. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நாங்கள் 30 நாட்களுக்கு அனுமதிக்கிறோம். இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு எதுக்கு அமெரிக்கா அனுமதி தரணுங்கிற கேள்வி நமக்கு எழுதுல. கேக்குதுல, நீ யாரையா சொல்றதுக்கு 30 நாள் திறந்து விடு, நீ 3 வருஷம் திறந்து விடு. நான் வாங்க போறது ஹார்மஸ் வழியா வாங்குறேன், இல்லை ரஷ்யாட்ட வாங்குறேன், ஒன்ட்ட வாங்குறேன், இது என்னுடைய உரிமை சார்ந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணாமா? நம்மள்ட்டையும் ஏவுகணைகள் இருந்து எல்லாமே இருக்கு, நம்மள்ட்டையும் ஆயுதங்கள் இருக்கு. இன்னைக்கும் நினைச்சா நம்மளால ஒரு யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும். வலிமையான ராணுவ வீரர்களை கொண்ட நாடு இந்தியா. அதில் பெருமை மிகுந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது. அப்பயே நம்ம பணிஞ்சு போகணும். அமெரிக்காவுடைய தளபதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. அவர் சொல்றார், இந்த போர் இன்னும் 4 நாட்களுக்குள் முடிவடைஞ்சே ஆகணும். அதற்கு மேல நம்மள்ட்ட அங்க ஸ்டாக் இல்ல. மிடில் ஈஸ்ட்ல ஸ்டாக் இல்லங்கறாங்க. மிடில் ஈஸ்ட்ல ஸ்டாக் இல்ல. ஓகே. அழிந்து போய் விட்டது. குவைத்ல ஒரு 4 போர் விமானங்களை குவைத் அரசாங்கம் சுட்டு வீழ்த்திருச்சு. அந்த விமானம் யாருன்னா அமெரிக்காவோட விமானம். அதில் ஒவ்வொரு விமானமும் விலை கிட்டத்தட்ட 8000 கோடின்றாங்க. அப்ப 4 விமானமும் 32,000 கோடி. சுற்றி வீழ்த்தப்பட்ட விமானம். அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த 32,000 கோடியையும் குவைத் அரசாங்கம் எங்களுக்கு தரணும் அப்படின்னு இருக்காங்க. 40 வருடங்களாக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு ஈரான் எப்படி இவ்வளவு டெக்னாலஜியில் வச்சிருந்தாங்க? துல்லியமா எப்படி தாக்குறாங்க? ரியாத்துடைய அரசர் அரண்மனையை தாக்கல, ரியாத்துடைய பள்ளிக்கூடங்களை தாக்கல, அரசு அலுவலகங்களை தாக்கல. அப்ப துல்லியமாக எப்படி தாக்குறாங்க? எப்படி இந்த டெக்னாலஜி அவர்களுக்கு கிடைச்சது? இதுக்கு பின்பு சீனாவும் ரஷ்யாவும் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அமெரிக்கா உணர்ந்து இருக்கிறது. நேத்து சொன்னாரு வார், எனக்கு போர் அடிக்கல அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனா இன்னைக்கு கியூபாவை நாங்கள் அடுத்த டார்கெட்டாக வைத்திருக்கிறோம், வெனின்சுவேலா மாதிரி கியூபாவை நாங்கள் பிடிக்க போறோம். இது என்ன மடைமாற்று வேலை? அப்போ அந்த எப்ஸ்டைன் ஃபைலுக்காக சண்டை போட்டிங்களா ஈரானோட? இன்னைக்கு ஈரான் கை ஓங்கின உடனே நீங்க கியூபா பக்கம் வரீங்களா? இந்த கேள்வியை பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். குறிப்பாக மிடில் ஈஸ்ட் முழுக்க ஒரு மிக பதற்றமான சூழ்நிலை. ஈரான், அமெரிக்கா, அதே போல இஸ்ரேல், இந்த 3 நாடுகளுக்குமான போர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக போராக மாறி இருக்கு. இந்நிலையில இந்தியாவுக்கு பக்கத்துல அந்த போரினுடைய தாக்கம் ஒரு மிகப்பெரிய அளவுல எதிரொலிச்சிருக்கு. இந்தியாவிற்கு விருந்தாளியாக வந்த ஈரானுடைய போர்க்கப்பலை அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் என்ன நடந்திருக்கு? குறிப்பாக இந்தியா ரொம்ப மௌனமா இருக்காங்க. இலங்கை, இந்தியா தான் இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற டோன்ல ரொம்ப கடுமையான வாதங்களை இலங்கை நாடாளுமன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இன்னைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் என்பது 7வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் நம்ம அந்த செய்தியை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய பெருங்கடலில் அதுக்கும் அங்கேயும் சம்மந்தமே இல்லை. போன மாதம் நம்முடைய நாட்டிற்கு விருந்தினர்களாக வந்த ஈரானிய கப்பல் மாலுமிகள், அப்படி தான் சொல்லணும், விசாகப்பட்டினத்தில் அந்த கப்பல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு நாம் பல்வேறு நாடுகளை அழைத்திருந்தோம். அதில் ஈரானும் ஒன்று. நம்ம அழைப்பின் பேரில் தான் அவங்க கிட்டத்தட்ட 150 பேர், அது 130ன்னு சொல்கிறாங்க, ஆனால் 150 பேருங்கிறது தான் தகவல் வருது, கலந்து கொண்டு அவங்க நாட்டுக்கு திரும்புகிறாங்க. அதுதான் நேற்று நடந்தது. இலங்கைக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் சர்வதேச கடல் பரப்பில் அமெரிக்காவுடைய ஏவுகணையால் தாக்கப்பட்டது. நமக்கு என்ன அதிர்ச்சியாக இருந்தது பேசியிருக்கோம். என்ன அதிர்ச்சி என்றால், அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல்
சர்வதேச கடல் கடல்ல பகுதிக்குள்ள இருந்து அடிச்சு இந்தியாவுக்கு அடிக்கணும். நெருக்கத்துல என்ன ஷாக்கிங்னா, நமக்கு நம்ம பகுதியிலாம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குமா, இது வரைக்கும் அரசுக்கு தெரியுமா அப்படின்லாம் நம்ம ஒரு ஒரு ஷாக்கிங்காக பேசணும். ரெண்டாவது, இந்திய அரசாங்கம் இதை பற்றி எந்த அறிக்கையும் கொடுக்கல, அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு, நாங்கள் தான் சொன்னோம், இதுவுமே இல்லை. ஆனால் இது இலங்கைக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற வர செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ன சங்கடம்? அந்த இலங்கை கடற்பரப்பு தான் அவர்களுக்கு நெருக்கிய இடத்துல இருக்கு. நான் அந்த நிகழ்வு நடந்த இடத்துலேருந்து இந்தியா கடல் எல்லை ஒரு 22 நாட்டிகள் தூரத்தில் இருக்கு. ஆனால் இந்திய நேவி போகலை, அதை கண்டுக்கல. ஆமாம், இலங்கை நேவி ஒரு 32 பேரை காப்பாற்றிருக்காங்க, பலர் கொல்லப்பட்டாங்க. இது ஒரு இலங்கைக்கு ஒரு சங்கடம் தான். ஏன்னால் அமெரிக்கா தாக்கிய அந்த கப்பலை இருந்து உயிரை காப்பாற்றுறது என்பது அமெரிக்காவுக்கு எதிரான ஆமாம், ஒரு செயலாக தான் அவர்கள் பார்க்க முடியும். இலங்கை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கப்பல் வந்து அங்கே நிற்கிது. அந்த கப்பல் தகவல் இப்போ தான் வருது. இது ஒரு கப்பல் இல்லை, 2 கப்பல்கள். ஒரு கப்பல் தாக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு கப்பல் வந்து நங்கூரமிட்டு நிற்குது. ஏன்னா நகர்ந்தால் தாக்கி விடுவார்களா அப்படி என்று சர்வதேச கடற்பரப்பில் இல்லாமல் இலங்கை கடற்பரப்புக்குள் இருக்குது. ஓகே. ஏன்னா சர்வதேச கப்பல் அந்த விதிகளின்படி உங்களுக்கு வந்து ஒரு நாட்டுடைய எல்லைக்குள் இருந்தால் அதை தாக்க முடியாதுங்கிறது இருக்கு. சர்வதேச எல்லைக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து எதுவும் தாக்குதல் எந்த நாடு பொறுப்பேற்றுக்காமல் இருக்க முடியும். ஓகே. இப்போ இந்த சிக்கல் இலங்கைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் அந்த இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொந்தளிச்சு போய் பேசுகிறாங்க. அதனுடைய இது வெளியே வந்திருக்கு. இந்தியா நம்மளை மாட்டி விட்டுருச்சு, இந்தியா நம்மளை சிக்க வச்சிருச்சு, இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்திருக்கு. ஈரானிலிருந்து விருந்தினர்களாக வந்தவர்கள் இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. ஆமாம், இலங்கைக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக இந்தியாவில் விருந்தினராக தங்கியிருந்தவர்கள். அவர்கள் இன்னும் யுத்தத்துக்கு போகலை. யுத்தம் நடந்து கொண்டிருக்க இடத்துக்கும் இந்த சம்பவத்துக்கு 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. வித்தியாச சம்பந்தமே கிடையாது, சம்பந்தம் இல்லை. அப்போ இது அவர்கள் எல்லைக்கு போனதுக்கு அப்புறம் நடந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கப்பல் எப்படி இருந்தாலும் அந்த ஈரான் எல்லைக்கு போகுது. அங்க வச்சு தாக்கப்பட்டிருந்தால் நமக்கு இந்த சிக்கல் இல்லை. அது இந்தியாவுக்கு பக்கத்துல வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு பக்கத்துல, தமிழ்நாடுக்கு பக்கத்துல தாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சி. பல்வேறு தலைவர்கள் இதை வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் தலைவர்களும் நம்ம அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ இந்தியா பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தல் தான். நம்ம உண்மையிலேயே செக்யூர்டாக இருக்குமா, சேஃப்டியாக இருக்குமா? எனக்கு இது வரைக்கும் வட இந்தியாவில் பிரச்சனை இருக்கும், பாகிஸ்தான் இல்லை, சைனா இல்லை, பங்களாதேஷ் எல்லையில் நம்ம ராணுவம் நிற்கிது, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, கடல் இருக்கு, நம்ம ராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறாங்க. தென்னிந்தியாவை பொறுத்தவரை இலங்கை தான் இருக்கு, இதை தாண்டி வரமாட்டாங்க. இங்கே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு வெறுமனை கப்பல் இல்லை, போர்க்கப்பல். அது போர்க்கப்பல், நீர்மூழ்கி கப்பல்னு தாக்கியிருக்காங்கன்னா இது போன்ற எத்தனை நீர்மூழ்கி கப்பல் நம்ம பக்கத்தில் இருக்கு. இப்போ இது தென்னிந்தியாவிற்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கு. இப்போ இன்னைக்கு இலங்கை பதட்டம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இலங்கை காப்பாற்றிருக்காங்க. இலங்கை தான் இப்போ இந்த 2வது கப்பலும் இலங்கையோட எல்லைக்குள்ள இருக்கு. இப்போ நம்மளை இந்தியா மாட்டி விட்டுருச்சு அப்படின்னு எம்பிக்கள், இது என்ன நாய் பிடிக்கிற வேலை, இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நாய் பிடிக்கிற வேலையை இந்தியா செஞ்சிருக்கு. இன்னொரு பார்வையில் பார்த்தால் இந்திய அரசுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படிங்கிறத ஈரான் நம்பலை. ஈரான் அரசாங்கமே வந்து ஒரு வருத்தத்தை சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு அந்த கப்பலை நிறுத்தியிருக்கலாம், பாதுகாத்திருக்கலாம். 2வது, இந்திய அரசை நம்பித்தான் அந்த 2 கப்பல்கள் அனுப்பியிருக்காங்க. அவர்களுடைய அழைப்பின் பேரில் வந்தவர்கள் விருந்தாளிகள். இது ஒரு சம்பவம். இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. இப்போ நமக்கு வந்து ஹார்மோஸ் வழியாகத்தான் நமக்கு கச்சா எண்ணெய் வரும். அது இன்னைக்கு தடைப்பட்டிருக்கு. இந்தியாவுக்காக ஹார்மோஸ் திறந்து விட்டுறோம்னு அவங்க சொல்றாங்க. அதான் இப்போ 2 விஷயம் பாருங்க, அதை தான் சொல்ல வர்றேன். ஹார்மோஸ் என்பது ஈரானிலிருந்து மட்டுமல்ல, சவுதி அரேபியாவிலிருந்து, கத்தாரிலிருந்து, குவைத்திலிருந்து வருகின்ற எண்ணெய் வளங்கள் கப்பல்கள் மூலமாக அந்த கச்சா எண்ணெய்கள் ஹார்மோஸ் வழியா வருது. ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சம்பவம் நடந்திருக்கு, இது ஒரு சம்பவம் 1. சம்பவம் 2, ஈரான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய கப்பல்களை நாங்கள் தாக்க மாட்டோம், அனுமதிக்கிறோம். ஆமா, இந்த சம்பவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஈரான் என்பது இந்தியாவோடு நெருக்கமாக இருக்க விரும்புகின்ற நாடு. ஆமா. ஆனால் இந்த நேற்று நடந்த சம்பவத்தின் மூலமாக ஈரான் மிகுந்த வருத்தத்தை அடைந்திருக்காங்க. 2. 3வது இன்னொரு சம்பவம், அராக்கி போட்ட ட்வீட்ல
இந்தியாவுக்கு விருந்தாளிகளாக வந்த கப்பல்னே சொல்லியிருக்காரு. தன்னுடைய வருத்தத்தை இப்படி மறைமுகமாக போட்டிருக்காரு. அப்பாசி அராக்கி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர், அவர் நம்ம இந்தியாவோட எப்பவுமே நெருக்கமாக நேசமாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு பேராசிரியரும் கூட, கல்வியாளர். அவர் இந்த போட்டிருக்கிற வார்த்தை என்பது இந்தியாவிற்கு விருந்தாளியாக வந்தவர்கள் கொல்லப்பட்டார்களே. ஆமா. அப்போ பொதுவாக ஒரு விருந்தாளிகள் கொல்லப்பட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு நம்ம துடிச்சு போகணும் அப்படின்ட்டு. ஆனா கண்டனத்தை கூட இந்தியா பதிவு பண்ணாம இருக்காங்க. ஏங்க, ஐதுல்லா கமேனி கொல்லப்பட்டு 5 நாளுக்கு அப்புறம் வருத்தத்தை தெரிவிச்சாங்க. அமெரிக்காவுக்கு வந்து வலிக்காம, அமெரிக்காவுக்கு வந்து கஷ்டப்படுத்தாம தெரிவிச்சாங்க. அதை விட இன்னொன்று, இப்பொழுது செய்தி, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நாங்கள் 30 நாட்களுக்கு அனுமதிக்கிறோம். எனக்கு புரியல, இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு எதுக்கு அமெரிக்கா அனுமதி தரணுங்கிற கேள்வி நமக்கு எழுதுல. கேக்குதுல்ல? இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, சாமானிய மக்களுக்கும் இந்த கேள்வி வரும்ல. நீ ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று நான் உத்தரவு போட்டிருக்கேன், நீ வாங்கக்கூடாது, என்கிட்ட தான் வாங்கணும், நான் ஒப்பந்தம் போடுறதுக்கு நான் இன்னும் ஒப்பந்தம் நடக்கல, ஒப்பந்தம் போட போறேன். அப்படி என்றால் நம்ம அமெரிக்காவுடைய பேச்சுக்கு கட்டுப்படுகிறோமா? இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன, 30 நாளுக்கு. காரணம் 30 நாளுக்குள் போர் முடிந்து விடும், அதுக்குள்ள சரியாயிடும் நிலைமை, அதுக்கப்புறம் வழக்கமா நீங்க வாங்கக்கூடாது. இந்த 3 சம்பவத்தை நீங்க பொருத்தி பாருங்க. சம்பவம் 1, இந்திய பெருங்கடலில் தாக்குதல், ஈரானுடைய கப்பல் தாக்கப்பட்டது. சம்பவம் 2, ஈரான் அரசு கொடுத்த செய்தி, இந்திய கப்பலை நாங்க தாக்க மாட்டோம். ஏன் அதை சொல்றாங்க? இந்தியாவுக்கு சங்கடம் வேண்டாம். ஏன்னா தினம் தினம் 50 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை ஹார்மோஸ் வழியாக இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கிறது. தட வேண்டாம். நம்ம இந்திய மக்கள் என்பவர்கள் நமக்கு சொந்தம், நம்ம வந்து இந்தியாவை பகிச்சுக்க கூடாது. 3வது, அமெரிக்கா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்? ரிட்டாலியேஷன், எச்சரிக்கை. 30 நாள் தான் திறந்து விடுவோம், நான் ஒன்றையா வாங்குறேன். அப்ப இதை கேட்க ஆள் இல்லையா? இது எப்படி நம்ம வந்து அனுமதிக்கிறோம்? நீ யாரையா சொல்றதுக்கு? நீ 30 நாள் திறந்து விடு, ட்ரம்ப் யாரு? 30 நாள் திறந்து விடு, நீ 3 வருஷம் திறந்து விடு, நான் வாங்க போறது வந்து ஹார்மோஸ் வழியா வாங்குறேன், ரஷ்யாட்ட வாங்குறேன், ஒன்ட்ட வாங்குறேன், இது என்னுடைய உரிமை சார்ந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணாமா? இதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ யுத்தம் கடுமையாக இருக்கிறது. ஆமா, மத்திய தரையர்கள் யுத்தம் கடுமையாக இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்த யுத்தம் 4 வாரத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னார். ஏன் 4 வாரம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 4 வாரத்தில் முடிஞ்சிரும்னா அமெரிக்கா 4 வாரத்தில் அதை யுத்தத்தை முடிக்க நினைக்கிறது அப்படிதான் அர்த்தம். அதற்கு என்ன காரணம் என்றால், தினம் தினம் அமெரிக்காவிற்கு 2-3 பில்லியன் US$ செலவாகிக்கொண்டே இருக்கிறது. லாஸ். அடிப்படையில் ஒரு வியாபாரியான ட்ரம்ப் இப்படி லாஸ் ஆகுதே, பணம் போகுதே, இந்த பணம் யாருடைய தலையில விழுவும்? அமெரிக்காவுடைய குடிமக்கள் தலையில விழுவும். அது ஒன்று. 2வது, அவர்களுடைய ஆயுதங்கள் குறைஞ்சு கொண்டே இருக்கின்றன. இப்ப ஏவுகணைகள், இப்ப அமெரிக்காவுடைய தளபதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. அவர் சொல்றார், இந்த போர் இன்னும் 4 நாட்களுக்குள் முடிவடைஞ்சே ஆகணும், அதற்கு மேல நம்மள்ட்ட அங்க வந்து ஸ்டாக் இல்ல. மிடில் ஈஸ்ட்ல ஸ்டாக் இல்லங்கறாங்க. மிடில் ஈஸ்ட்ல ஸ்டாக் இல்ல. ஓகே, அழிந்து போய் விட்டது. அதற்கு செலவு எப்படி செலவுன்னு நீ கேட்கலாம். இது என்ன பெரிய விஷயமா, அமெரிக்கா செலவழிக்காதான்னு? குவைத்தில் ஒரு 4 போர் விமானங்களை குவைத் அரசாங்கம் வீழ்த்திருச்சு. அந்த தெரியாம சுட்டு விமானம் யாருன்னா அமெரிக்காவோட விமானம். தெரியல. அப்ப இந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதில் ஒவ்வொரு விமானமும் விலை கிட்டத்தட்ட 8000 கோடின்றாங்க. அப்ப 4 விமானமும் 32,000 கோடி. சுற்றி வீழ்த்தப்பட்ட விமானம். அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த 32,000 கோடியையும் குவைத் அரசாங்கம் எங்களுக்கு தரணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நினைச்சு பாருங்க, அவ்வளவு செலவு. இப்போ நீங்க கேட்கலாம், ஈரான் மட்டும் எப்படி இதெல்லாம் செய்யறாங்க? ஈரான் மட்டும் தாக்கிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு 4000க்கு மேற்பட்ட பாலஸ்டிக் விமானங்கள், ஏர் விமானங்கள் இருக்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, இஸ்ரேல் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்க, தெரியலையே என்ன சேதன்னு. ஏன்னா யாரும் மீடியாவும் உள்ள போக முடியலையே. காரணம் என்னவென்றால், அவர்கள் அவ்வளவு இழப்பை சந்தித்து விட்டார்கள். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற இடத்துக்கு நகர்ந்து விட்டார்கள். இன்னொரு பார்வை பார்க்கணும். 40 வருடங்களாக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு ஈரான் எப்படி இவ்வளவு டெக்னாலஜியில் வச்சிருந்தாங்க? துல்லியமா எப்படி தாக்குறாங்க? துல்லியமாக தாக்குதல் நடத்துறாங்க.
நாங்கள் யாரை தாக்குறோம்னு தெரிஞ்சு தான் தாக்குறோம், எந்த இடத்த தாக்குறோம்னு தெரிஞ்சு தான் தாக்குறோம். ரியாத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தை 2 நாட்களுக்கு முன்பு துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்காங்க. எப்படி தாக்குனாங்க? ரியாத்துடைய அரசர் அரண்மனையை தாக்கலை, ரியாத்துடைய பள்ளிக்கூடங்களை தாக்கலை, அரசு அலுவலகங்களை தாக்கலை. அப்போ துல்லியமாக எப்படி தாக்குறாங்க? எப்படி இந்த டெக்னாலஜி அவர்களுக்கு கிடைச்சது? இதுக்கு பின்பு சீனாவும் ரஷ்யாவும் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அமெரிக்கா உணர்ந்து இருக்கிறது. சும்மா பேசுவாங்க, இவங்க வரமாட்டானுங்க. சீனாவும் ரஷ்யாவும் பணம் செலவழிப்பாங்களா? ஸோ மாரல் சப்போர்ட் ஈரானுக்கு கொடுக்குறாங்களா 2 பேரும்? அமெரிக்கா ட்ரம்ப் நினைச்சாருன்னா தினம் நம்மள மாதிரி 2 பில்லியன் செலவழிப்பாங்களா? அவ்வளோ காசை வேஸ்டா பண்ணுவாங்களா? செலவழிச்சிருக்காங்களே, கொடுத்துருக்காங்களே, ஒப்பந்தங்களை அமுல்படுத்தியிருக்காங்களே, எப்படி ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அப்போ நடக்குது இல்லை. இதை லேட்டாக உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய அந்த தளபதி சொல்றார், நம்ம 4 நாளில் முடிக்கிறது தான் நல்லது. இன்னைக்கு அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து வர்ற தகவல் என்னமா இருக்கு, அடுத்து கியூபாவை தாக்க போறோம், ஈரானை முடிச்சுக்கிறோம், கியூபா பக்கம் திரும்புகிறோம், எனக்கு இனிமே போதும், எப்படினாலும் பார்த்துக்கிட்டோம், இஸ்ரேலும் ஈரானும் என்னமோ பண்ணிக்கட்டும், கடந்த முறை இஸ்ரேல் ஈரானும் 12 நாள் சண்டை போட்டாங்க, அது மாதிரி அவங்க முடிச்சுக்கட்டும், நம்ம இனி அப்படி விளைவிக்கலாம். ஏனென்றால் கல்ஃபில் வளைகுடாவில் இருக்கின்ற அந்த அமெரிக்காவுடைய இருக்கின்ற இருப்பிடங்கள் எல்லாமே இன்னைக்கு அழிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்க போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, பலர் திரும்பி வந்துட்டாங்க. இனி வேண்டாம், அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழக்க வேண்டாம், போதும், நம்ம பட்ஜெட்டுக்கு செஞ்சிட்டோம், இனிமே போக வேண்டாம். ஆனால் நேற்று சொன்னாரு, எனக்கு ஒன்றும் இந்த போர் வார் எனக்கு போர் அடிக்கல அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இன்னைக்கு கியூபாவை நாங்கள் அடுத்த டார்கெட்டாக வைத்திருக்கிறோம். என்ன கியூபா வெனின்சுவேலா மாதிரி கியூபாவை நாங்கள் பிடிக்க போகிறோம். இது என்ன மடைமாற்று வேலை? அப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்காக சண்டை போட்டிங்களா ஈரானோட? இன்னைக்கு ஈரான் கை ஓங்கின உடனே நீங்கள் வந்து கியூபா பக்கம் வரீங்களா? இந்த கேள்வியை பத்திரிகையாளர் கேட்குறாங்க, வாஷிங்டன் போஸ்ட் கேட்குது. தலைநகரம் படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும், த்ரிஷா இல்லைனா திவ்யானு, அது மாதிரி வந்து ஈரான் இல்லைனா கியூபானு அமெரிக்கா வந்துருச்சா? அதானே கிட்டத்தட்ட கியூபாவை பத்தி பேசுறாங்க. ஏன் சண்டை நடக்கிறது ஈரான்ல, சண்டை நடக்கிறது மத்திய தரைக்கடல் நாடுகள்ல, கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கர்கள் தங்களுடைய உயிரை தாங்களே காப்பாற்றிக்கட்டும், அமெரிக்கா ஒன்றும் செய்யாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. உங்கள் குடிமக்களை கூட நீங்கள் காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கீங்க. வளைகுடா நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க குடிமக்களை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு அமெரிக்கா இருக்கு. அப்போ ஒரு புதைகுழிகள் நீங்க சிக்கிறீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா? இந்த வார்த்தையை வந்து அப்பாசி முன்னாடி சொன்னாரா? இது ஒரு சூதாட்டம். இஸ்ரேல் இது ரஷ்யா என்ன சொல்லுச்சு, தேவையில்லாம நெருப்போடு விளையாடுது அமெரிக்கா, இப்ப வந்து உறுதிப்படுத்தப்பட்டதா? அப்கோர்ஸ் ஈரான்ல வந்து பாதிப்பு இருக்கு, ஈரானுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, 20க்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் தரையா போயிடுச்சு. ஈரானுடைய டெஹரான் ஒரு பகுதி பெரு அழிவை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் வீரியமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஏனென்றால் எங்கள் தலைவரை கொண்டுட்டீங்க, எங்களுக்கு இணையாக இருக்கின்ற பல தலைவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, இனி இழப்பதற்கு என்ன இருக்கு எங்களுக்கு? அவங்க விட மாட்டோம் உங்களை. போர் நிறுத்தத்தை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் ஈரான் தைரியமாக சொல்கிறாங்களே. அப்போ ஒருத்தன் வந்து மோசமடைஞ்சு திகிலடைந்து எல்லாமே அழிஞ்சு போய் இருந்தால் சொல்லலாம். அதையும் மீறி ஒருத்தன் நான் போரை நிறுத்த மாட்டேன், கடைசி வரை போர் தான், அந்த சொல்கின்ற துணிச்சல் இப்போ அமெரிக்காவுக்கு எங்கே இல்லை? இல்லைல்ல. ஈரானுக்கு இப்படிப்பட்ட துணிச்சல் வருவதற்கு காரணம் ரஷ்யாவும் சைனாவுமா? அதை தாண்டி சுயமரியாதை, அதை தாண்டி நாட்டுடைய இறையாண்மை, அதை தாண்டி வீரம், அதை தாண்டி எனக்கான டிகினிட்டி. நேற்று வெளியுறவுத்துறை செயலாளர் ஒருத்தர், ஈரான் செயலாளர் சொல்கிறார், போர் நிறுத்தத்தை கேட்குறாங்க, கத்தார் மூலமாக கேட்டாங்க, அந்த கத்தார் அரசாங்கம் வந்து அந்த போர் நிறுத்தத்துக்கான வழியை வந்துருங்க, போதும், இன்னும் அழிவை கொடுக்குன்னு கேட்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுங்க, கண்ணியமான முறையில் போர் நிறுத்தத்துக்கு வாங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும்போது நான் ஜெனீவா வந்தோமா? உங்களோட ஒன்றும் வேலைக்காகாதுன்னு தெரியும், உங்களோட இந்த போர் நிறுத்தம் நடக்காதுன்னு தெரியும். ஆனாலும் 3 சுற்று பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய வெளியுறவு அமைச்சர் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவாவுக்கு வந்தார. இது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கண்ணியம். நாங்களாக போற ஆரம்பிக்கலை, நாங்கள் வந்து தாக்கலை, நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் இந்த போர் நிறுத்தம் வேண்டும் என்றால் அதற்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க, அதற்கான எங்களை கௌரவத்தோடு நடத்துங்க. அதைத்தான் ஈரான் கேட்குறாங்க. அப்போ இது இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு சுயமரியாதை, எங்களுக்கான இது இருக்குல்ல,
இப்போ இதை வந்து ஈரான் இப்படி அந்த டிப்ளமேட்டிக்காக கொண்டுட்டு போகிறத நீங்கள் பார்க்கணும். ஆக தங்களை கௌரவத்தோடு நடத்த வேண்டும் என்று ஈரான் சொல்லுது. இப்போ இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா என்லெஸ் வார் தான். இன்றைக்கி ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார், 4 வாரத்தில் போர் நின்றும். ஏன் சொன்னார்? 4 வாரத்திற்கு மேல் போர் தொடர்ந்து நடந்தால் உலகம் ஸ்தம்பிச்சு விடும், பொருளாதாரம் பாதிக்கும், உலக நாடுகள் வந்து கோபம் அடைஞ்சிரும். ஆனால் அப்படி ஒரு நிலையை இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கே வந்து ஒரு ஈகோ நிலை வந்துருச்சா? இன்னைக்கு அமெரிக்கா சொல்லணும் போர் நிறுத்திக்கலான்னு. அதனால தங்களுடைய அந்த பாலை வந்து இஸ்ரேல் பக்கம் தள்ளி விட்டுட்டு அவங்க கியூபா பக்கம் போகிறாங்க. அது யுத்தமாக போயிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இதில் தலையிட வேண்டாம். அதாவது நடந்து போச்சு, நம்ம வேலையை முடிச்சிட்டோம், நம்ம கியூபா பக்கம் பேக் அடிச்சிடலாம். என்ன காரணம்? எனக்கு கியூபாவில் வேலை இருக்குது, கியூபாவை நாங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு, நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படின்றால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் அடிக்க வாய்ப்பு இருக்கா? குறைஞ்சிடும். எப்படி அடிக்கும்? எப்படி அமெரிக்கா வரும்? இப்போ கிட்டத்தட்ட இஸ்ரேல் பக்கம் வந்துடுச்சு. இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை அமெரிக்கா கைவிட்டு என்ன காரணம் என்றால் ஈரான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் அதி மோசமான ஆயுதத்தை கையில் எடுப்போம். என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியுது. அதுதான் எடுப்போங்கிறத சொல்லிட்டாங்க. அப்படி எடுத்தால் இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விடும். இஸ்ரேல் ஒன்றும் பெரிய நாடு இல்லை. உயிருக்கு துணிந்தவர்களை கொண்டு அதை செய்தால் என்ன செய்வீங்க? எத்தனை ட்ரோனை தடுப்பீங்க? அந்த இடத்துக்கு போக வேணான்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க. ஈரான் நினைக்கிறாங்க. இதற்கிடையில வந்து தரைவழி தாக்குதலை நாங்கள் தயார் என்று அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. எந்த வழியா நீங்க தாக்குவீங்க? குவைத் பக்கமா? குவைத்து தான் ஈரானோட ஒட்டி இருக்கு, ஈராக் ஈரானோட ஒட்டி இருக்கிறது. 2 தளங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. அவனே குவைத்துக்காரனே அது அமெரிக்காவா ஈரானான்னு தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கான். மாத்தி அடிச்சு இன்னைக்கு 4 விமானத்தை தாக்கிட்டு 36,000 கோடி வந்து கடன்ல இருக்கான். அப்போ அவனை நம்பி போய் தரையில் இறங்க முடியாது. அப்படி தரைவழி சென்றவர்கள் ஈரான் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்காங்க சிலர். அந்த செய்தி வருது. இது தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறார்கள். அதனால இது ஈரான் இஸ்ரேல் வாராக இன்னைக்கு சுருங்கி விட்டது அப்படிதான் நீங்க பார்க்கணும். அமெரிக்கா வந்து அதுல இருந்து விலகுறாங்க. கடந்த முறை அப்படித்தான் 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. கடைசியா தான் அமெரிக்கா போய் தாக்குனாங்க, அதுக்கப்புறம் விலகிக்கிட்டாங்க. காரணம், எப்பொழுதுமே அமெரிக்கா லாபம் இருந்தால் மட்டும்தான் நடத்தும், நஷ்டமானா வெளியே வந்துடும். ஏன்னா இதை ட்ரம்பே பலமுறை சொல்லியிருக்காரு. ஆப்கானிஸ்தானில் போய் இத்தனை வருஷம் இராணுவம் போய் நின்றுருக்க தேவையில்லை, எவ்வளவு செலவு, எவ்வளவு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈராக்கில் நம்ம வந்து 10 வருஷம்லாம் இருந்திருக்க தேவையில்லை, நம்முடைய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, நம்ம அவ்வளோ இழந்திருக்கோம். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. யுத்தம் நடந்தால் 4-5 நாட்களுக்குள் முடிஞ்சிடணும், அவ்வளோதான் செலவு பண்ணணும். ஒரு நாளைக்கு $2-3 ட்ரில்லியன் தான். அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும், கனிம பொருள்கள் கிடைக்கணும். இப்போ வெனின்சுவேலாவில் போய் ஓவர் நைட்டில் ஆளை பிடிச்சிட்டு வந்தோம், அதோட முடிந்தது. நமக்கு பெரிய தங்க சுரங்கம் மாதிரி அப்படியே அந்த கச்சா எண்ணெய் சுரங்கமே கிடைச்சது, பெட்ரோலிய சுரங்கம். இன்னைக்கு கியூபாவை பிடிக்க போகிறோம், அதுதான் லாபம். ஈரான் லாபம் கிடையாது. ஈரானை வந்து மிரட்டி பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, கடைசியில் இந்தியாவுக்கு 30 நாள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் ரஷ்யாவில் வாங்கிக்கிங்க. இது என்ன ஒரு அதிமேதாவித்தனம், முதலாளித்துவ அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இதை எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம கப்பலை உடைச்சதையும் ஒன்றும் சொல்ல முடியல, நீர்மூழ்கி கப்பல் மூலமாக நம்ம எல்லையில் ஏவுகணை வச்சு தாக்குனதையும் ஒன்றும் சொல்ல முடியல. இன்னொரு கப்பல் இருக்கே, அதை காப்பாற்றாமல் இலங்கை பக்கம் தள்ளி விட்டுட்டோம். இன்னைக்கு 30 நாள் நமக்கு வந்து பிச்சை போடுறாங்க, நீ வாங்கிக்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னா எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம்? நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். 1971 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. நம்ம மிக வீரியமான சண்டை. பாகிஸ்தானை வீழ்த்தி கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷாக அறிவித்தது நம்ம தான் பிரித்து கொடுத்தோம். நம்ம கை ஓங்கி இருந்தது. அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர், அவரும் பாகிஸ்தான் ஆதரவாளர் தான், இப்போ இருக்க மாதிரி தான். அவர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், நமக்கு எச்சரிக்கை, ரிட்டாலியேஷன். அதற்கு இந்திரா காந்தி ஒரு பதில் கொடுத்தாங்க. பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் இருந்து கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்த காலம் மலையேறிவிட்டது பிரதர், இந்தியாவிற்கென்று தனி இறையாண்மை இருக்கிறது, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம். எப்போ? 71. இன்னைக்கு ஏன் அதை சொல்ல முடியல? மிஸ்டர் ட்ரம்ப், இது எங்களுடைய இறையாண்மையோடு நீங்கள் விளையாடாதீங்க, உங்களோட நட்பாக இருக்கும், உங்களோட எல்லா உறவும் இருக்குது, நாங்கள் யார்கிட்ட வாங்கணும் வாங்கக்கூடாது என்பதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். இது ஏன் நம்ம சொல்ல முடியல? நான் இதை கேட்குறேன். இந்த சூழல் தான் நமக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை கொடுக்கிறது. எதற்கு இப்படி பயப்படுறோம்? ஏன் இவ்வளவு தூரம் நம்ம வந்து பணிஞ்சு போகணும்? நமக்கு பலம் இல்லையா?
இந்தியா என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வல்லரசு நாடு. ஆமா. நமக்கு உலகத்தில் 5வது பெரிய இராணுவத்தை வைத்திருக்கின்ற நாடு. நம்மள்ட்டையும் ஏவுகணைகள் இருந்து எல்லாமே இருக்கு. நம்மள்ட்டையும் ஆயுதங்கள் இருக்கு. இன்னைக்கும் நினைச்சா நம்மளால வந்து ஒரு யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும். வலிமையான இராணுவ வீரர்களை கொண்ட நாடு இந்தியா. அதில் பெருமை மிகுந்த எண்ணம் நமக்கு இருக்கிறது. அப்போ ஏன் நம்ம வந்து பணிஞ்சு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ சூழல் என்ன என்பதை நமக்கு அரசு தான் விளக்கம் சொல்லணும். ஆனால் நிலைமை இன்றைக்கு மத்திய கடலில் ஈரான் பணிஞ்சு போகவில்லை, அமெரிக்கா போரை விட்டு விலகுகிறது என்பதுதான் வருகின்ற செய்தி. ரொம்ப நன்றி ஹலீம் சார். குறிப்பாக இந்த உலக நாடுகள், இந்த குறிப்பாக 3ஆம் உலகப் போருக்கான விதைன்னு பேசினோம். அது வந்து எப்படியெல்லாம் அந்த போர் போச்சு, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசுறீங்க. குறிப்பாக இந்தியாவுக்கு பக்கத்திலேயே ஈரானுடைய போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்தியா கண்டனம் கூட தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போராக இருக்கு, அமெரிக்கா பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேர்ல கொடுத்து பேசியிருக்கேன். நன்றி ஹலீம் சார்.